ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம எப்படி இன்வென்டர் ஓப்பன் பண்ணுறது, எப்படி பிளேன் செலக்ட் பண்ணுறது, ஆக்சிஸ் செலக்ட் பண்ணுறது, எப்படி ஒரு டிராயிங் உள்ளே போயிட்டு நம்ம ட்ரா பண்ணுறத பார்த்தோம். ஓகே, இது நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம உள்ளே வந்தாச்சு. உள்ளே வந்ததுக்கப்புறம் டிராயிங் கமாண்ட் வந்து கண்டினியூஸாக பார்க்கலாம். லாஸ்ட் வீடியோவில் நான் சொன்ன மாதிரி ஃபைலில் போய்ட்டு நியூ கொடுக்குறேன். நியூ கொடுத்து அதில் மெட்ரிக்கு கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஸ்டாண்டர்ட் கொடுத்துட்டு கிரியேட் கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம், இதை ஸ்டாண்டர்டாக ஒரு எம்எம்லேயே நம்ம செட் பண்ணலாமே, எதுக்கு இன்ச் இதெல்லாம் மாற்றணும். ஓகே, கரெக்ட் தான். இப்போ வந்து எப்படியே யூனிட் செட்டிங் வைக்கிறேன்னு நான் சொல்கிறேன். டிஃபால்ட்டாக வைக்கிறதுக்கு வந்து இப்போ உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல டூல்ஸ்னு இருக்கும். டூல்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இதில் டாக்குமெண்ட் செட்டிங்ஸ்னு இருக்கும். டாக்குமெண்ட் செட்டிங்ஸை கிளிக் பண்ணோம்னா அதில் வந்து யூனிட்ஸ் இருக்கும். யூனிட்ஸை கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த லென்த் இருக்குது பார்த்தீங்களா, உங்களுக்கு என்ன யூனிட்ஸ் வேணுமா, இன்ச்சில் வேணுமா, ஃபுட்டில் வேணுமா, இல்லை சென்டிமீட்டரில் வேணுமா, இல்லை மில்லிமீட்டரில் வேணுமா, இல்லை மீட்டரில் வேணுமா, இல்லை மைக்ரானில் வேணுமா, என்ன உங்களுக்கு டிஃபால்ட்டாக தேவைப்படுதோ அதை கிளிக் பண்ணிக்க. சரிங்களா? இப்போ இதில் மில்லிமீட்டரில் நான் வச்சதுக்கப்புறம் அப்ளை கொடுக்குறேன். அப்ளை கொடுத்துட்டு ஓகே க்ளோஸ் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ மில்லிமீட்டரில் செட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம 2D கமாண்ட் வந்து ட்ரா பண்ணி பார்க்கலாம். இந்த ஆர்ஜினில் போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு இதில் XY அந்த எல்லா பிளேனையும் விசிபிளில் வச்சுருங்க. விசிபிளில் எல்லா பிளேனையும் நான் விசிபிளில் வச்சுட்டு, அதே மாதிரி ஆக்சிஸையும் நான் விசிபிளில் வச்சுட்டு, அப்போ தான் நம்மளுக்கு வரைகிறது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும். கொடுத்துட்டு இப்போ ஏதாவது ஒரு பிளேன் XY பிளேனை கிளிக் பண்ணிட்டு ஸ்கெட்ச் கொடுக்குறேன். ஸ்கெட்ச் கொடுத்தோன்னா நம்ம உள்ளே வந்துடும். இப்போ லாஸ்ட் வந்து எப்படியும் நம்மளுக்கு லைன் கமாண்ட் வரையலாம்னு சொல்லியிருப்பேன். இப்போ அதே மாதிரி இன்னொரு லைன் கமாண்டு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். சரிங்களா? இப்போ லைன் கமாண்டுக்கு வந்து நம்ம எல்லை கொடுத்துலாம் என்ட்ருக்கெலாம் கொடுக்க தேவையில்லை. டேரெக்டாகவே நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சிம்பிளாக ஒரு ட்ராயிங். இந்த லைன் கமாண்டை கிளிக் பண்ணிவிட்டு கிளிக் 1, கிளிக் 2, கிளிக் 3, கிளிக் 4, கிளிக் 5, கிளிக் 6, கிளிக் 7, கிளிக் 8, கிளிக் 9. முடிக்கையில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே, அவ்வளோதான். இப்போ ஓகே கொடுத்தாச்சு. இப்போ டைமென்ஷன்ஸ் கொடுக்க போகிறோம். இப்போ எனக்கு வந்து மேலே உள்ள இந்த லைனும் வந்து ஒரு டைமென்ஷனும் இதுக்கு ஈக்குவலாக இது வேணும். இப்போ டைமென்ஷன்ஸை கிளிக் பண்ணிவிட்டு இந்த லைனை கிளிக் பண்ணி மேலே கொண்டு போகிறேன். இது வந்து எனக்கு ஒரு 15 வேணும். நீங்கள் 15 கொடுத்துக்கிறேன். இப்போ 15 mm கொடுத்தாச்சு. ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துறேன். இப்போ எனக்கு இந்த லைனுக்கு இதுவும் எனக்கு ஈக்குவலாக வேணும். அப்போ 15 வேணும். நீங்கள் அப்போ ஒன்றும் கிடையாது. இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே கண்ட்ரோல் அமுக்கி இந்த லைனை கிளிக் பண்ணு. கொடுத்தோன்னே இங்கே இந்த கன்ஸ்ட்ரெயினில் மேக் ஈக்குவல்னு இருக்கும். ஈக்குவல் கொடுத்தோம்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும். இப்போ ஒன்றும் இல்லை, உங்களுக்கு செக் பண்ணுறா இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்கள். 15 இருக்குது பார்த்தீங்களா? ஓகேங்களா? அந்த மாதிரி ஈக்குவலாக கொடுத்துக்கலாம். அடுத்து டைமென்ஷனை மாற்றுறேன். இந்த டைமென்ஷன் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 20 mm தேவைப்படுது. 20 mm கொடுக்குறேன். வந்துடுச்சுங்களா? அடுத்து இந்த ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக வந்து ஒரு 40 mm தேவைப்படுது. 40 கொடுத்து என்டர். அவ்வளோதான். புரியுங்களா? இப்போ டோட்டலாக இந்த ஹைட் எடுத்துக்க. இது வந்து ஒரு 25 mm தேவைப்படுது. 25 கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ செக் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து இது ஒரு 15, இது ஒரு 15, 30, இது ஒரு 20, அப்போ 50 இருக்கணும். வருது பார்த்தீங்களா? அப்போ கரெக்டாக ட்ராயிங் நம்ம ட்ரா பண்ணியாச்சு. அவ்வளோதான். நம்ம அதான் லைன் கமாண்ட் யூஸ் பண்ணி ஒரு ட்ராயிங் ட்ரா பண்ணணும். புரிஞ்சுங்களா? ஓகே, அடுத்து சர்க்கிள் கமாண்ட் சொல்கிறேன். சர்க்கிள் கமாண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு இப்போ இந்த சைட்லேயே நம்ம ட்ரா பண்ணலாம். இந்த இடத்துல சைடில் தேவைப்படுதுன்னா சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு அதில் சென்டர் பாயிண்ட் இங்கே வச்சு கிளிக் பண்ணி சர்க்கிள் வரையிரு. எவ்வளோக்கு வேணுமோ 30 கூட கொடுத்துக்கலாம். நம்ம டேரெக்டாக இங்கேயே கொடுத்துக்கலாம். இல்லை அதுக்கப்புறம் கூட எடிட் பண்ணிக்கலாம். டபுள் கிளிக் பண்ணிட்டு ஒரு 40 வேணுமா 40 கொடுத்துக்கலாம். ஈஸியாக நீங்கள் எடிட் பண்ணி வச்சுக்கலாம். புரியுங்களா? இதே சர்க்கிள் கமாண்ட். இதே மாதிரி இன்னொரு சர்க்கிள் வரைகிறேன். இன்னொரு சர்க்கிள் ட்ரா பண்ணி ஸ்மால் சைஸில் இருக்கணுங்க. எனக்கு இந்த 40க்கு இந்த இதுவும் 40 ஈக்குவலாக தேவைப்படுது. இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் அமுக்கி இந்த சர்க்கிளை கிளிக் பண்ணிவிட்டு மேக் ஈக்குவல் கொடுத்தோம்னா ரெண்டுமே ஈக்குவலாக வந்துடும். அப்போ நம்மளுக்கு அக்யூரேட்டாக வர்றதுக்கு வந்து இந்த ஒரு ஆப்ஷன் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? இது வந்து சர்க்கிள் கமாண்ட். இதே வந்து ரெக்டாங்கிள் கமாண்ட் சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு அடுத்து ரெக்டாங்கிள் கமாண்ட் சொல்லித்தரேன். ரெக்டாங்கிள் கமாண்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நிறைய டைப் ஆஃப் ரெக்டாங்கிள் இருக்கும். 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள். 2 பாயிண்ட் ரெக்டாங்கிள்னால் உங்களுக்கு கார்னர் டு கார்னர் 2 பாயிண்ட். இந்த ரெக்டாங்கிளை கிளிக் பண்ணிட்டு இந்த கார்னர் டு இந்த கார்னர் கொடுத்து ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்றேன். இப்போ இதை டைமென்ஷனை செக் பண்ணி பார்த்தோம்னா
இந்த லைனை கிளிக் பண்ணி டைமென்ஷன் கொடுக்குறேன். ஒரு 50 mm வேணுமா 50 mm கொடுக்குறேன். அடுத்து இந்த லைனை கிளிக் பண்ணிவிட்டு இது ஒரு 50 mm இல்லை 40 mm 40 mm கொடுக்குறேன். இப்போ வந்து என்னென்னா இதில் என்ன ஒரு நெகட்டிவ்னா நம்ம அதில் பாதி கொடுக்கணும். இந்த 50ல் பாதி 25 mm கொடுக்கணும். ஓகே, மொத்தம் 4 டைமென்ஷன் கொடுக்கணும். அடுத்து 40ல் பாதி 20 mm கொடுக்கணும். அப்போ இவ்வளோ டைமென்ஷன் நம்ம கொடுக்க வேண்டிய இருக்குது. சரிங்களா? இதே வந்து சென்டர் ரெக்டாங்கிள் கொடுக்குறேன்னு வைங்க. எக்ஸாம்பிளுக்கு இல்லை நிறைய டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 பாயிண்ட் ரெக்டாங்கிள் இருக்குன்னு வைங்க. 3 பாயிண்ட் ரெக்டாங்கிளாக நம்மளுக்கு 3 பாயிண்ட் கிளிக் 1, கிளிக் 2, அடுத்து கிளிக் 3 வந்துடுச்சுங்களா? இங்கே என்ன பண்ணேன்னா இந்த பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணேன். 2 பாயிண்ட். இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட். இந்த பாயிண்ட். ஓகேங்களா? இதே வந்து சென்டர் ரெக்டாங்கிள் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த சென்டர் ரெக்டாங்கிள் இருக்குது பார்த்தீங்களா? இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்மளுக்கு எந்த ஆக்சிஸோ அந்த சென்டர் ஆக்சிஸ் கொடுத்தோம்னா நம்மளுக்கு சென்டரில் வந்து வரும். ரைட் கிளிக் பண்ணி க்ளோஸ். அப்போ நம்மளுக்கு பாதி கொடுக்க தேவையில்லை. எதுக்காகனா டோட்டல் லென்த்து கொடுத்தா போதும், டோட்டல் வித்து கொடுத்தா போதும். இதுதான் அதுக்கும் இதுக்குள்ளே நிறைய டிஃப்ரென்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட் சென்டர் ரெக்டாங்கிள். 3 பாயிண்ட் கிளிக் பண்ணிட்டு கிளிக் 1, கிளிக் 2, கிளிக் 3 ஸ்லாண்டடாக வரும். ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு இந்த பிளேன் வந்து இரிட்டேட்டிங்காக இருந்துச்சுன்னா அந்த பிளேனை கிளிக் பண்ணி விட விசிபிளே எடுத்து விட்றேன். சரிங்களா? இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு டைப். அடுத்து ஸ்லாட் சொல்லிடுறேன். ஸ்லாட் வந்து இதெல்லாம் டெலீட் பண்ணிடலாம். டெலீட் பண்ணிவிட்டு ஸ்லாட்டை நம்ம ட்ரா பண்ணலாம். ஸ்லாட்டை கிளிக் பண்ணிட்டு ஸ்லாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் டு சென்டர். ஏன்னா அந்த சர்க்கிளோட அவுட்டர் சென்டரும் சர்க்கிளோட ஸ்டார்டிங் சென்டரும் சர்க்கிளோட அடுத்த எண்டு சென்டரையும் கிளிக் பண்ணுறேன். இப்போ இந்த இங்கே கிளிக் பண்ணி அடுத்து எவ்வளோ லென்த் வேணுமோ கொடுத்தோமோ அந்த வருது பார்த்தீங்களா? கொடுத்துட்டு ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ஓகே. இப்போ இதெல்லாம் டைமென்ஷன் கொடுக்கணும். டைமென்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டால் ஓகே கொடுத்துட்டு டைமென்ஷன் எடுத்து இந்த லென்த்து கிளிக் பண்ணால் போதும். ஓகேங்களா? ஒரு 50 mm வேணும்னா 50 mm கொடுக்குறேன். அடுத்து இது வந்து எவ்வளோ ரேடியஸில் வேணும். ரேடியஸ் வந்து ஒரு 20 mm வேணும்னா 20 mm கொடுக்குறேன். இது ஒரு டைப்பு ஸ்லாட்டு. இது இன்னொரு டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லாட்டை கிளிக் பண்ணுறோம். அதில் ஓவரால் இதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்லாட்டு என்ட்டு அடுத்து ஹைட்டு. ஓகேங்களா? இது ஒரு டைப்பில் வரும். ஓகேங்களா? இது ஒரு ஸ்லாட்டு. இதே வந்து இன்னொரு டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரு. இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இந்த சென்ட்ரு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி அடுத்து இந்த எண்டு பாயிண்ட்டை கிளிக் பண்ணி மேலே போனோம்னா இதோட டைமென்ஷன் வரும். இப்போ இதில் வந்து டைமென்ஷன் கொடுக்குறேன். இந்த லைனை கிளிக் பண்ணிட்டு சேம் அதே மாதிரி தான் ஒரு 100 வேணும்னா 100 கொடுத்துக்கிறேன். அடுத்து எவ்வளோ ரேடியஸ் வேணுமோ அந்த ரேடியஸ் வேல்யூ நம்ம இங்கே கொடுத்துக்கலாம். ஒரு 30 வேணுமா 30 கொடுத்துக்கலாம். இது ஒரு டைப்பு ஸ்லாட்டு. இதே வந்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 3 பாயிண்ட் ஆர்க் ஸ்லாட்டு. 3 பாயிண்ட்டு. ஓகேங்களா? இது ஸ்டார்ட் பாயிண்ட்டு, அடுத்து செகண்ட் பாயிண்ட்டு, அடுத்து இந்த சென்ட்ரு பாயிண்ட்டு கொடுத்தோம்னா இந்த மாதிரி ஆர்க் மாதிரி ஸ்லாட் வரும். ஓகேங்களா? இதில் நம்ம டைமென்ஷன் கொடுத்து எடிட் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப்பு. இது இன்னொரு டைப் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸ்லாட் வந்து சென்ட்ரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இது சென்ட்ரு பாயிண்ட்டு, அடுத்து ஸ்டார்ட் பாயிண்ட்டு, அடுத்து எண்டு பாயிண்ட்டு, அடுத்து நம்மளுக்கு எவ்வளோ ரேடியஸ் வேணும். இது ஒரு டைப்பு. உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அந்த மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். சரிங்களா? அடுத்து பாலிகன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஹெக்ஸகன் சொல்லுவோம். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நட்டு போல்டு எல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஈஸியாக பண்ணணும்னா டயோடு இந்த மாதிரி உள்ளது வந்து ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணுவோம். ஸ்கொயருக்கு வந்து நம்ம 4 சைடு யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஹெக்ஸகன் பாலிகன் இந்த மாதிரி வரும். இதை கிளிக் பண்ணிவிட்டு நம்பர் ஆஃப் சைடு இங்கேயே நம்ம கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் 2-3 டைப் இருக்கும். இன்ஸ்கிரிப்டு, சர்க்கம்ஸ்டன்ட். ஓகேவா? இப்போ இதை கிளிக் பண்ணிவிட்டு எங்கே வேணுமோ கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா போதும். புரியுங்களா? அந்த மாதிரி நம்மளுக்கு பாலிகன் வந்து க்ரியேட் ஆகிரும். ஓகே, ஆக்சுவலாக இப்படி தான் ஒரு 2D கமாண்ட் வரைஞ்சி டைமென்ஷன் கொடுத்து நம்ம ஒரு ட்ராயிங்கை நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். புரியுங்களா? ஓகே, இதில் நான் உங்களுக்கு என்னென்ன கமாண்ட் சொல்லியிருப்பேன், லைன் கமாண்ட் சொல்லியிருப்பேன், சர்க்கிள் கமாண்ட் சொல்லியிருப்பேன். அது போக பார்த்தீங்கன்னா ரெக்டாங்கிள் கமாண்டில் ஒரு 4 டைப் சொல்லியிருப்பேன், ஸ்லாட்டில் ஒரு 4-5 டைப் சொல்லியிருப்பேன், அது போக பாலிகன் சொல்லியிருப்பேன். சரிங்களா? மோஸ்ட்லி இதில் 10 கமாண்ட் கிட்ட நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. டைமென்ஷனும் பார்த்தாச்சு, யூனிட்ஸையும் பார்த்தாச்சு. ஓகேங்களா? ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்தடுத்த கமாண்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இன்ஜினியர் டிராயிங் சொல்யூஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. தேங்க்யூ.